everyone, welcome to Mommy's Hut. தேங்காய் பால் வச்சு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பீஸ் கல்பாசி, இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரை இந்த வெரைட்டி ரைஸ்க்கு கொடுக்குது. 4 லவங்கம், 3 ஏலக்காய், பிரியாணி இலை 2, 1 நட்சத்திர சோம்பு, அப்புறமா 3 இன்ச் பட்டை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நீளமாக தின்னாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நமக்கு நல்லா சுண்டா வதங்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டாவே போதும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக தக்காளி சேர்க்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு பிடிச்சமான காய்களை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வெஜிடபிள் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட நமக்கு புலாவ் டேஸ்ட் வரும். காய்கறிகள் சேர்க்கலை அப்படின்னா நமக்கு தேங்காய் பால் சாதம் இருக்கு இல்லையா, அந்த டேஸ்ட் வரும். ஸோ நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் ஆட் பண்ணவும் செய்யலாம், அப்படி இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணலாம். 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்கு மிளகாய் பொடிலாம் சேர்க்கலை, வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரை தேங்காயிலேருந்து நல்லா திக்கான 2 கப் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 2 கப் தேங்காய் பால். இந்த திக்கான தேங்காய் பால் இந்த ரைஸ்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா திக்காக சேர்த்துக்கோங்க. அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி, அப்படி இல்லைன்னா சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக நம்ம டெய்லி சாப்பிட்ற அரிசி இருக்கு இல்லையா, அது சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி விசில்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பபிள்ஸ் வர்ற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இப்போது சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். அப்படியே 2 டேபிள் ஸ்பூன் நெய், இதை ஸ்கிப் பண்ணாமல் சேருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ண 1 கை அளவு புதினாவும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரைஸ்லாம் நமக்கு நல்லா 90% குக் ஆகவும் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆன அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்தியான ரெசிபி பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ரைட்டாக மட்டும் வச்சு சாப்பிட்டாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.